வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்குதுங்க. இந்த புத்தாண்டு மாற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைய வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் கூடங்க. அந்த வகையில் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார்? கிடைக்கப் போகும் பலன்கள் என்ன? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன? இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது? இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாகுங்க. இந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்குதுங்க. பிறக்கக்கூடிய பரவாபவ தமிழ் புத்தாண்டு சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோடு நடைபெற இருக்குதுங்க. இந்த கிரக நிலையானது 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குங்க. சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையில் இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு தைரியமானது அதிகரிக்குங்க. நிறைய நன்மைகளானது இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பாதிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையானது நடைபெற போகுதுங்க. திருமண அமைப்புகளானது கைகூடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்களுக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் திருமணமானது நடைபெறுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும். குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்பட போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான நேரமாகும். 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுது. பெரிய பலமானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகளானது உருவாக போகுது. பெரிய அளவில் அரசியலில் உச்சத்துக்கு வரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகுங்க. அரசியலில் காணாமல் போய் விடுவார்கள் என்று நினைத்தவர்கள் கூட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா படைப்பாளிகள் கலைத்துறையில் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு, நீட் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க. வாகனங்களில் நீங்கள் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும். மற்றவர்கள் குடும்ப பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். ஏற்றம் பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நல்ல நேரம், சந்தோஷம், அனுகூலம் வரக்கூடிய அற்புதமான யோகா நேரமாகுங்க. முதலீடுகள் செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களையும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. கன்னி ராசி கீழ்த்திருப்பதிக்கு சென்று வருவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மாதத்தில் ஒரு புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் அன்னதானத்திற்கு நீங்கள் தானம் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குங்க. விருச்சக ராசிக்காரங்கள் சந்திரன் நீச்சமாக இருப்பதால் யோகா மூச்சு பயிற்சிகளை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமானது கிடைக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க.
திருமண யோகமானது கைகூடி வரக்கூடிய நேரமாகும். புதிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற யோகமானது உண்டாக போகுது. விவசாயம் செய்வது, விவசாயத்தில் புரட்சி செய்வது போன்றவை இந்த காலகட்டத்தில் நடைபெறுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க கால்நடை விவசாயம் செய்யக்கூடிய நேரமாகுங்க. ஆடு, மாடு, கோழி, காடை போன்றவற்றை வளர்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. மாடித்தோட்டம் வைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்பட போகுது. தைரியமானது அதிகரிக்க போகுது. உங்களை கேலி செய்தவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. 9ல் குரு வருவதால் எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. சளி, காய்ச்சல், சிறுநீரக தொற்று, மலேரியா பாதிப்பு, விஷ ஜந்துக்கள் கடிப்பது போன்ற பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு லாபகரமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பெற்றோர்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களோடு நீங்கள் தினமுமே பேசி பழகுவது நன்மையை கொடுக்குங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்போது கவனமாக இருக்க வேணுங்க. மாயாவரத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரரை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாளில் துர்க்கை வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கும். கேது டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க. நரம்பு, தலைவலி, முதுகு வலி தொடப்பான பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேணுங்க. தினமொந்தோறுமே நீங்கள் உடற்பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குரு பார்வை வருவதால் நல்ல காலகட்டமாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்பட போகுது. பிள்ளைகள் சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமானது உங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே நகை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமண வரனானது கைகூடி வரக்கூடிய நேரமாகுங்க. அபரிமிதமான லாபங்களானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு கட்டுவது, நிலம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. பாசிட்டிவான நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. நகை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. நிறைய அதிர்ஷ்டமானது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கையானது அதிகரிக்க போகுது. சனி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு வாக்கியப்படி 3ஆம் இடத்துல இருப்பதனால நிறைய நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுதுங்க. வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. அஷ்டலட்சுமிகள் கடாட்சகமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். உறவினர்களால், நண்பர்களால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் விதிமுறைகளை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பிள்ளையார் பட்டியில் வழிபட்டுட்டு வருவது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. மீன ராசிக்காரங்க ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருப்பதால் வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். முதுகு, கால், பாதம், நகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. உடற்பயிற்சியை தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வர வேணும். அதே போல் படிக்கட்டுகள், வழுக்கலான பகுதிகளில் நீங்கள் செல்லும்போது கவனமாக இருக்க வேணுங்க. நிறைய நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அற்புதமான நேரமாகும். வேலை, தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் சேமிப்புகளை தொடங்குவதற்கு அற்புதமான நேரமாகுங்க. அஷ்டலட்சுமி கடாட்சகமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. வங்கியில் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரமாகுங்க. இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் கனவுகளானது நிறைவேற போகுதுங்க.
ராசியில் உத்திராடதி நட்சத்திரம் இருக்குது. வேர்வை வரக்கூடிய அளவுக்கு உழைப்பது, உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. ஜென்மச்சனியில் நிறைய அதிர்ஷ்டங்கள் ஐஸ்வர்யமும் கிடைக்க போகுதுங்க. படைப்பாளிகள், கலைத்துறைகள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. விருதுகள், பாராட்டுகள், அங்கீகாரம் பெறக்கூடிய யோகமான நேரமாகுங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடக்க போகுது. மகான்களுடைய நாம கீர்த்தனை சொல்வது அனுகூலத்தை பெற்று கொடுக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகும். பழனி முருகரை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வருவது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருங்க.